Kaveri Hospital directors, doctors, staff, friends, family members, professionals and the media. A very warm welcome to Kaveri Hospital, Vadabalani. நமது இந்த காவேரி மருத்துவமனையை துவக்கலாம் வடபழனியில் அப்படி யோசிக்கும் பொழுது யாரை அழைக்கலாம் என்று டாக்டர் மத்தியில் நாங்கள் டிஸ்கஷன் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை அழைக்கலாமா என்று விவாதித்தோம். அப்பொழுதுதான் சொன்னார்கள், கூடியிருந்த மருத்துவர்கள் அனைவரும் சொன்னார்கள், கடந்த 20-25 வருடத்தில் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எந்த பப்ளிக் ஃபங்க்ஷன் இனாகிரேஷனையும் கலந்துக்கிட்டது இல்லை, எப்படி அவரை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பரணிதரன் நான் டாக்டர் பரணிதரன் டாக்டர் ஐயப்பன் அவர்கள் ரஜினி சார் அவர் வீட்டில் சந்தித்தோம். அப்பொழுது ரஜினி சார் சொன்னாங்க, நான் எந்த ஃபங்க்ஷனையும் நான் இப்படியும் கலந்துக்கிட்டதில்லை டாக்டர் அரவிந்த், பட் தேர் இஸ் ஆல்வேஸ் an exception. காவேரி ஹாஸ்பிட்டல் இஸ் an exception அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சார் அவருக்கே வந்து சூப்பர் ஸ்டார் துணியில் காவேரி ஹாஸ்பிட்டல் இஸ் an exception. நான் செய்த பாக்கியத்தினால் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை மிக அருகாமையில் பார்த்துக் கொள்வதற்கும் அவர்கள் பழகுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த சில வருடங்களில் நான் அறிந்து கொண்டது ரஜினி சார் அவர்களிடமிருந்து, இஸ் an extraordinary gentleman. There is no human like him. There is no other human like him. And also, in spite of all the publicity, glare, glamour, everything around him, he is a man of amazing simplicity. இதெல்லாம் ஒரு ரேர் ஆட்ரிபியூட்ஸ். அதெல்லாம் நம்மளால யாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக கஷ்டமான காரியம். இந்த சூப்பர் ஸ்டார் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருகை வந்திருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான மைல்கல், நமது மருத்துவமனை திருச்சியில் 30 படுக்கைகள் கொண்டு ஒரு சிறிய நர்சிங் ஹோம் சின்ன மருத்துவமனையாக ஜனவரி 31ஆம் தேதி 1999 வருடம் ஆரம்பித்தோம். இந்த வருடம் 25 வருடம், ஆல்மோஸ்ட் லைக் சார் வர்றது வந்து எங்களோட காவேரி ஹாஸ்பிட்டலோட 25th anniversary செலிப்ரேஷனில் வந்து கலந்துக்கிற மாதிரி தான் இது. 30 படுக்கைகளிலிருந்து ஆரம்பித்த நமது காவேரி மருத்துவமனை இன்று
2500 படுக்கைகள் கொண்டு 12 ஹாஸ்பிட்டலில் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த 5000 படுக்கைகளாக மாற்றுவதற்கும் நாங்கள் டாக்டர்கள் அனைவரும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். It will be always Kaveri Hospital will hold a special place in the people and public heart. ஏன்னா மக்களுடைய இந்த சொசைட்டி சமுதாயத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை பெற்றிருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து இட்ஸ் a doctor founded by doctors, run by doctors, managed by doctors, and that is doctors and all the healthcare workers, nurses and everyone. இப்பொழுது வடபழனி மருத்துவத்தை சொல்லணும்னா குவாட்டர்னரி ஹாஸ்பிட்டல்னா வாட் இஸ் இது இன்னொரு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மாதிரி கிடையாது. மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எவர் பாசிபிள் காஸ்ட்ல ஆல் திஸ் அட்வான்ஸ்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ண போகிறோம். இங்கே இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ங்கிறது எனி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ரோக்ராம் டு ரன். அங்கே வந்து நம்ம குவாட்டர்னரி ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ தூரம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அண்ட் யூரோப்லேருந்து எல்லாத்தையும் வரவழைத்து நாம் மற்றும் இவர்களெல்லாம் இந்திய மருத்துவர்கள் தான் அங்கே சென்று வெளிநாடுலேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலோட மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் என்னன்னா இந்தியாவில் டாப் 5. we are among the top 5. not only that, அது வந்து கிளினிக்கல் ரிசல்ட் அதோட பேஷண்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அவுட்கம் அண்ட் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும். ஸோ இது மிகவும் எங்களுக்கெல்லாம் பெருமை தெரிந்த விஷயம். நாங்கள் 30 மருத்துவ படுக்கைகளோடு ஆரம்பித்த போது இதை கனவில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அனைத்து டாக்டர்கள் அண்ட் நர்சஸ் அவர்களோட உறுதுணையோடு இன்னும் மேலும் பயணிப்போம் நாம். So what will request superstar sir to share few words. Thank you. நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் பொறுப்பு விடாக்கிறத நான் போகல அப்படின்னு சொல்லி அந்த உண்மை ஏன்னு சொன்னா நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு இந்த ஷேர் இருக்கு அவ்வளவுதான் இது பெனாமில ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மண்ணுக்கு போதான் மறுபடியும் கேட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்கணும் நான் போனது கிடையாது நிறுத்திட்டேன். அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபிள் ஹாஸ்பிட்டல் இருந்து விஜயா ஹாஸ்பிட்டல் இருந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் இருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் ஒதுக்கி இந்த உடம்பு போயிட்டு வந்தேன். அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு தெரிய வருது. ஏன்னா அவங்களுடைய உதவியால அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கிள் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோ வந்து நீங்கள் வந்து 45 இயர்ஸ்க்கு முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கே வந்து ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்கும். முதலாம் சொல்ல இங்கே இருக்காங்க ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம். எப்படி அந்த காலியிடம் இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதோட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆயிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீனு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். இது பயங்கரமாக மிகவும் பெரும் புகழும் புகழும் அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று
நோயாளிகளை வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்களை பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நம்ம போகிறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவை வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆலவன்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிறேன். அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பிரண்ணே நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து இந்த சீரியஸ்னஸ் பண்ணி அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. பரணி சிவராஜன் 2 பேரும் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பூந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஆலவன்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour 1 hour வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு 1 month அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது மேஜர் ப்ராப்ளம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 day மேக்ஸிமம். அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும். இது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லை இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், இதுக்கு ஷார்ட் ட்ரீட் பண்ணிட்டு நம்ம ஃபாரினே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. சரி, எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் டெஸ்டிங் வந்தார். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கு என்னுடைய பர்சனல் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நான் கேட்டேன், அவரை வந்துட்டுருக்காங்க. உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன், இந்த மாதிரி சேகர் பண்ணுறாங்க, இஸ் த பெஸ்ட், ஹாப்பிலி யூ டூ இட் ஹியர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து சேகர் சொன்னாங்க ஒரு பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஒரு பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி, ஆப்ரேஷன் கேட்டு போகிறதுக்கு முன்னால் சேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டிங்க, 1% அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு. இந்த 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏறிடுச்சு. 1% சொன்னால் இப்போ எப்படி சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்லா பார்க்கலாம், நல்லா ஷேட்ல நல்ல கிரானைட்டு மார்பிள் நல்லா லட்சம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு. ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது, அது மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ 1% அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீஷியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருக்குதுங்கிறாங்க. அனஸ்தீஷியா கொடுத்து கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு 6-7 hours ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ், நர்ஸ், மேட்ஸ், டாக்டர்ஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுது. அவங்க பங்காளிகள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திட்டம் இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயி யாருமே ஆகுது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானெஸ்டி. நாளே இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் புத்தராட்டம் இந்த திட்டத்தனம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸே இருக்கு. இங்கே இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 years பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு பக்கத்து பில்டிங் டிசி வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு அவங்க அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க, கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கமல்ஹாசன் தப்பா நினைக்கிறது சும்மா சொல்லிருக்காங்க. இது கமல்ஹாசனை திராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேமரா பார்க்கறது ஒரு விஷயம் என்னடா இது, அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்தை பேசலாம் சொன்னாங்க. மீடியாவில் தான் சொன்னாங்க, ஒரு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்கள் வந்து பார்த்தவரை எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு மூச்சு விட்டா கூட பயமாக இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இந்த பெரிய ஒரு எம்பையர் இங்கே பண்ணுறது 12 டிஸ்ட்ரிக்ட்ல கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து சின்னதாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அந்த ஆல் ஆர்கன் மல்டிபிள் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறது வந்து ஐ திங்க் வெரி 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 ஃபியூ. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து இதெல்லாம் போயிட்டே இருக்கு. அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபாரின் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, மேல் பண்ணுறாங்க. அங்கே வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டேன். பட் ஓன்லி திங்க் தேர் எக்ஸ்போஸ்ட். அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட் இருப்பாங்க. எந்த ஃபாரின்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. திட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியல் வந்து எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்டில் இருக்காங்க எல்லாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அவங்க கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபலில் இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லாம் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கலில் வந்து வரைக்கிறாங்க. இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலேயே மளிகை கடை மார்க்கெட் இருக்கு. நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்ணது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு இது இருக்குல்ல, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேல்யூ வரும் தெரியாது. என்ன எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துலையும் பச்சை குழந்தைங்க மருந்து, அந்த மருந்துலையும் கலப்படம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வீடை பீடி போட்டு சிறையில் எடுத்துட்டு போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் டிஸ்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போகிறது வந்து 1 hour 1.5 hour 2 hours ஆகும். அவன் போய் சேர்றதுக்குள்ள வந்து அந்த டிசீஸ் வந்து மெடிசன் அது க்யூர் பண்ண முடியுமா தெரியாது. அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடபிரதேசம் சுற்றுவாட மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. மூலிகை பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து they can afford it. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி சிங்கர் பண்ணி ஒரு கார் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த
ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும், ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி நம்பிக்கை இருக்குது. ஆகும், ஆனவனை வேண்டிக்கிறேன். நன்றி.